ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத்து தான் எடுத்திருக்கேன். லெகின்ஸ் பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கால் பாகத்தை கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் மெட்டீரியல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இதில் உள்ளாடி வேஸ்ட் கிளாத்து தான் வைக்க போகிறேன். மறு சைடு திருப்பி எடுத்துகிட்டு உள்ளாடி ஃபுல்லாக வேஸ்ட்டு கிளாத்து வச்சு விடுறேன். வச்சுட்டு இனி இந்த சைடையும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இல்லை அப்படிங்கிறதுனால கைநூல் போட்டு எடுக்கிறேன். கைநூல் போடும்போது 2 தையல் கண்டிப்பாக போட்டுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கும். ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கடையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஆனால் நம்ம வேஸ்ட்டு கிளாத்தால் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணும்போது காசை கண்டிப்பாக மிச்சம் பண்ணிக்கலாம். இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுக்கு பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட பழைய நைட்டியை தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக மடக்கி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணி வேலையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு தட்டை எடுத்துக்கிறேன். ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம ஊசி நூல் கோர்த்து ரவுண்டாக தைச்சி எடுக்கிறேன். அந்த கொஞ்சம் இடத்த விட்டுட்டு மற்ற மாதிரி ஃபுல்லாகவே தைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் இடத்த விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் தைச்சி எடுத்திருக்கேன். இனி அதை உள்ளாடி கைவிட்டு திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே ஃபுல்லாக வேஸ்ட்டு துணியை தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற இடத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி பார்த்திங்கன்னா நூல் கொஞ்சம் நமக்கு திக்காக வேணும். அதுக்காக ஒரு நூலை 4ஆக மடக்கி திக்காக எடுத்து எடுத்துருக்கேன். அந்த மாதிரி கோர்த்துட்டு சென்டரில் இந்த மாதிரி ஊசியை விட்டு பின்னாடி பக்கமாக எடுத்து நல்லா இழுத்து டைட்டாக எடுத்து அதே மாதிரி சென்டரில் கொண்டு ஊசியை சென்டரில் குத்திட்டு இந்த மாதிரி பின்னாடி எடுத்து கொஞ்சம் கேப் போட்டு மறுபடியும் டொயினா அதே மாதிரி இழுத்து எடுக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு நான் ஒரு 5 டைம்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் என்கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ளவர் லேஸை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ இல்லை முத்து அந்த மாதிரி கூட வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை சோஃபா குஷனாக தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, என்னோடய பழைய ஒரு லெகின்ஸ் பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கால் பாகத்தை ஃபுல்லாகவே பிரித்து எடுத்து 2யுமே இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 40 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி அதையே திருப்பி போட்டு கொஞ்சமாக கேப் விட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயுமே 40 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2க்கும் நடுவில் இந்த அளவு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதை ஒரு மாப் ஸ்டிக்காக தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 கால் பாகத்தையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இனி இதை 2யும் ஜாயின் பண்ண போகிறேன். இவ்வளவு இடத்த மட்டும் கைநூல் போட்டு எடுத்துக்கிறேன். கைநூல் போட்டாச்சு. நான் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பைப் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கம்பு இல்லை பைப் இருந்துச்சுனாலும் உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதை வச்சுட்டு அதை ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் நீங்கள் ஆணி அடித்தாலும் ஓகே, அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை கயர் வச்சு கூட கட்டி விட்டுக்கலாம். நான் கயர் வச்சு டைட்டாக கட்டி எடுக்கிறேன்.
டைட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை மேலே இருக்கிற துணியை கீழே இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம இழுத்து விடணும். இழுத்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மாப்பு மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கட்டு கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்படி கட்டி எடுக்கும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பிரிஞ்சு வராது நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு மாப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வந்து 250 அந்த மாதிரி கொடுத்து வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான துணியை வச்சு நம்மளே ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய சட்டையை தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2 சைடும் சேம் அளவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இனி நம்ம திருப்பி எடுத்து கை நூல் தான் 2 சைடும் போட்டு எடுக்க போகிறோம். ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த பட்டனை ஓப்பன் பண்ணி திருப்பி எடுத்துட வேண்டியது தான். திருப்பி எடுத்ததுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதை வந்து பட்டன் போட்டு பூட்டி எடுத்துட்டா போதும். அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு சூப்பரான குஷன் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஐடியா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் ஓல்டு மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்ணலான்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையெல்லாம் விசிட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற ஓல்டு மெட்டீரியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு வீடியோ போடுறேன். இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.